இப்படி இருக்கும்போது அவனுக்கு வாய்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, இது இல்லைங்கும்போது அவன் அறிவை பயன்படுத்துகிறான். சும்மா இருக்கும்போது வீட்டில் ஒரு வயர் கிடக்கு கீழே, அதை எடுத்து ஏதோ ஒரு டப்பாவில் கனெக்ஷன் கொடுக்குறான். அந்த நேரம் கரண்ட் வந்துடுது, ஃபேன் ஓடுது. அவரோட ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க சார். துணை முதலமைச்சர் ராகவா லாரன்ஸ் வால்கன் ரசிகர்கள் தானே கத்துறாங்க, இவர் சொல்லல. ரசிகர்கள் கத்துறேன்னா யார் ரசிகர்கள்? அவர் ஆளை செட்டப் பண்ணி காசை கொடுத்து போட வச்சு. ஆமா, கூட்டத்துக்குள்ள போய் அந்த அபிஜித் தீப் அவரை தூக்கிட்டு வராங்க. யாரோ பூந்து உள்ள பூந்து பலார் நல்லா அடி கொடுக்குறாங்க, அரைஞ்சிட்டாங்க. இது நடக்கும்னு ஏற்கனவே எதிர்பார்த்து தான். நல்ல வேலை பலார் அரைஞ்சதோட விட்டாங்க, ஆளை காலி பண்ணாம விட்டாங்கன்ற சந்தோஷம். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது விஜய் அவர்களே இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களே இன்னைக்கு ஷாக் ஆயிடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு, அன்னைக்கெல்லாம் நமக்கு ஆதரவு இவ்வளோ வரலையே, இன்னைக்கு நம்ம எப்போ ஒரு 100 தொகுதி பக்கம் அவங்க பாசிட்டிவாக போகுது, வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத வந்தோடனே பெரும்பான்மை வருது, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்களோட எல்லாரும் கொஞ்சம் கீழே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்தே ஆதரவு களம் அதிகமாயிட்டே போகுதே அப்படின்னு கொஞ்சம் ஷாக்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் பல அறிவாளிகள்லாம் வேற வராங்க, ஏதாவது பேசி விட்டுட்டு போயிடுறாங்க. ரீசெண்டாக மாஸ்டர் மகேந்திரன் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பையன் மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது, யாராவது புரோட்டா மாஸ்டர் நினச்சிட போகிறேன். இன்னைக்கு அவன் இல்லை, சின்ன வயசுலேயே நடிக்காதனால மாஸ்டர் மகேந்திரன். அது ரைட்டு, அதுதான் அவன் பெரிய பையன் ஆகிட்டான்ல. இப்போ அறிவு அவனுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெரிய வளர்ந்துட்டான், 30 வயசுக்கு மேலே சோலார் பேனல்லேருந்து கரண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கும் போது அவன் இன்னும் மாஸ்டர்ன்றீங்க. மகேந்திரன் சொல்லுங்கள். சரி, மகேந்திரன். இந்த மகேந்திரன் என்னன்னா குழந்தை தொழிலாளராக சேர்க்கப்பட்டவன் சினிமாவில், குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அதுக்கே அன்னைக்கே நடவடிக்கை எடுத்துருக்கணும் காவல்துறை. எப்போ 30 வருஷத்துக்கு சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச நாட்டாமை படத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடியே காவல்துறையில் வழக்கு பதிஞ்சு இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துகிற சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறதுனால அது ஷூட்டிங் நடக்கிறது போலீஸுக்கு தெரியாது, இந்த பையன் நடிக்கிறானா என்னான்னு சொல்லி. படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பாங்க, நாட்டாமை பிச்சுட்டு ஓடி இருக்கோம். அந்த நேரத்தில் ஆட்சியாளர்களும் டைரக்டர்லாம் க்ளோஸாக இருந்தனால நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு கலையா பார்ப்பாங்களே சார், கலையா வேலை மட்டும் இல்லாமல் இது ஒரு கலை, அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. கலையாக பிடிச்சி பண்ணுறாங்கன்றது வேறு, அது காசு வாங்கக்கூடாது இல்லை, சின்ன பையனை வச்சு. புரியுது அவங்களுக்கு? இப்போ கூட நீங்கள் குரலி வித்த காட்டெல்லாம் ஏன் தடை பண்ணிட்டாங்க? பாம்பு கீரியெல்லாம் வச்சோன்னா ஃபாரஸ்ட்டில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க தெரியுமா? ஏன்னா அதை வைக்கலாம், ஆனால் அதை வச்சு இப்போ குரங்காட்டிலாம் எங்கேயுமே பார்க்க மாட்டேங்க. இந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கு முக்குலேயும் எங்கேயாவது ஒருத்தர் ஒரு குரங்காட்டியை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பார்த்துடலாம். ஏதாவது கம்பியை வச்சு வளையத்தில் தாக்குறாமா ஆடுறான்னு கிட்டா பண்ணிடு. இப்போ ஏன் பண்ணுறதில்ல? ஃபாரஸ்ட் பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி அப்போயே பிடிச்சிருந்தாங்கன்னா இவெல்லாம் இந்த பையன்லாம் நடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான கொடூரங்கள் நடந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்போ பணம்னு வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் தொழிலாளி தான். கலைக்கு பண்ணுறீங்கன்னா ஓசிக்கு என் பையன் நல்லா நடிப்பாங்க, இந்த கலைக்காக தியாகம் பண்ணி உயிரை விட போகிறான் அப்படின்னா அந்த பையனை மகேந்திரனை கொண்டு வந்து விட்டு ஓசியில் சாப்பாடு மட்டும் போட்டு கூப்பிட்டு போயிருக்கான். என்னை கை நீட்டி அந்த பையனுக்கு காசு வாங்கினீங்களோ அப்பயே அவனை குழந்தை தொழிலாளியா நீ கல் உடைக்க விட்டான்னா எல்லாம் ஒன்று தானே. புரியுதா உங்களுக்கு? இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த காலத்தில் ரஜினி கல் உடைப்பார், இது உடைப்பார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெத்த தாய் கஷ்டப்படுதுன்னா இப்போ நீங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏசியில் ஆங்கராக இருக்கீங்க. இப்போ நிறைய தொழில் இப்படி வந்துருச்சு. இப்போ ஒரு கஷ்டப்படுற தாய் அப்படின்னு ஒரு படத்தில் காட்டுறாங்கன்னா அது வேகமாக வேலைக்கு போகிறது வர்றது, வண்டியை ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறது, இதெல்லாம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் என்ன காட்டுறாங்கன்னா சித்தால் வேலை, தலையில் அப்படியே ரஜினி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பாரத்தை தூக்கிட்டு போய் மயங்கி விடும், மாசமாக இருக்கும். அது என்ன மாசமாக இருக்கிறப்ப தான் அந்த வேலை பார்க்கும், மித்த நாள்லாம் அந்த வேலை பார்க்க தின்னுட்டு படுத்துருக்கும், அப்படிலாம் காட்டுவாங்க. சார் அப்போ அதுவும் கொடுமை தானே. அந்த ஷார்ட்டில் நீங்கள் தூக்கி தானே. ஆனால் அப்போ சின்ன பையனை வச்சு சம்பாரிச்சதுன்ற தப்பு தானே அந்த மகேந்திரனை வச்சு. இப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூலில் சேர்க்காம விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து சத்துணவு போடுறாங்கன்னு சொல்லி சேர்த்தா அந்த சாப்பாடு இவனுக்கு செட் ஆகலை. ஏன்னா இவன் சின்ன வயசுலேயே இந்த யூனிட் சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டான். ருசியாக போடுவாங்க, நல்லா போடுவாங்க, டெய்லி நான்வெஜ் போடுவாங்க. இல்லை இதை பழகினவன் இது இப்போ சத்துணவு சாப்பிடணுன்னு சரி ஸ்கூலுக்கே நீ போக வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் இதிலே விட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணுறான், சொந்தமாக சுய அறிவு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவனுக்கு சுயமாக யோசிக்கிறது, சுயமாக சிந்திக்கிறது அப்படிங்கும்போது கடைசியில் அப்படி வர்றான். திருப்பி அப்படி ஹீரோ வரான், யாரும் ஏற்றுக்கல, ஹீரோயினே பிடிக்கல, ஹீரோயினுக்கே பிடிக்கல, யாராவன் அப்படின்னு கேட்டிருக்கேன்.
இவர் தான் ஹீரோ அப்படின்னோடனே அது வண்டி ஏறி சொல்லாமக்கெல்லாம் போயிடுச்சு ஒரு படத்தில். படம் நின்று போச்சு. இப்படி இருக்கும்போது அவனுக்கு வாய்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, இது இல்லைங்கும் போது அவன் அறிவை பயன்படுத்துகிறான். சும்மா இருக்கும்போது வீட்டில் ஒரு வயர் கிடக்கு கீழே, அதை எடுத்து ஏதோ ஒரு டப்பாவில் கனெக்ஷன் கொடுக்குறான். அந்த நேரம் கரண்ட் வந்துடுது, ஃபேன் ஓடுது. அப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்ததுனால தான் ஃபேன் சோலாரில் கனெக்ட் பண்ணலாம் சொன்னேன், எதுலேயோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேன் ஓடும்போது இவன் கனெக்ட் பண்ணனால தான் ஃபேன் ஓடுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டான். நினச்சி தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் அண்ணா கூட சேர்ந்து எதாவது பொழைச்சிக்கலாம், எம்எல்ஏ சீட் தருவார். எல்லாரோட ஆசையுமே கேள்வி கேக்குறீங்க, எது கேள்வி கேக்குறீங்க? மீடியானா என்ன? அவர் செய்யக்கூடிய விஷயங்களை நியூஸா போடுறதான மீடியா. எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? பொறுத்து வெயிட் பண்ணுங்க, 6 மாசம் கழிச்சு அவரே பேசுவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. இல்ல அதுதான் பாவம். கரண்ட் கட் ஆனா என்ன, வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துருமா? இல்ல அவர் மைக்க பிடிச்சு பேசினா உடனே கரண்ட் வந்துருமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அதுதான் பாவம். சின்ன வயசுல இருந்தே அவனை வந்து ஒரு தற்குறியா வளர்த்துட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த கருத்துலயே நான் இன்னும் நிக்கிறேன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, அதே கருத்து தான் நிற்பான். அப்புறம் அவனுக்கு அறிவு இருந்தால் தான் அவன் இந்த கருத்து சொல்லியிருக்கவே மாட்டானே. புரியுதா அவனுக்கு? அவனுக்கு இருக்க நாலேஜுக்கு தான் சொல்லியிருக்கான், அதுதான் கரெக்டுன்னு தான் அவன் நிற்பான் கடைசி வரைக்கும். அப்புறம் அவன் மாறிட்டானா, அவன் அறிவாளி ஆகிட்டான்னு ஒரு ஓட்டு குறைஞ்சி போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு போடுற அன்னைக்கு முன்னாடியே நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 4-5 பிரச்சார மேடைகளில் தொடர்ச்சியாக சொன்னார், மார்னிங் நேரத்துலேயே எழுந்திரிச்சு கெத்தா மாசா கிளம்பி போய் உங்கள் கடமையை ஆட்டிட்டு வந்துருங்க. நான் அந்த டயலாக் ஒன்று போட்டுப்பாங்க, காப்பி கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு ரீல்ஸ் போடுவாங்க. இப்படி கிளம்புனா சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து சினிமா ஆர்டிஸ்ட் வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லலாம் போய் பார்த்தா ஒன்றுமே காணும். எலெக்ஷன் முடிஞ்சு அறிவிப்பு வேற போடுவாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. அவ்வளவுதான் கட்சி சார்பா அன்னைக்கு வாங்கின காசுக்கு அவ்வளவுதான் இது பண்ண முடியும். இப்போ போய் அளவு சாப்பாடு டோக்கன் அதோட என்ன பரவாயில்ல சார். ஈவன் மதன் கௌரின்னு ஒரு யூடியூபர், அவர் டிஜிட்டல் கிரியேட்டர், அவர் உட்பட எல்லாருமே வந்து நான் டிவிக்கு ஆதரவாளர்லாம் கிடையாது, நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்க நீங்க யாரை சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க, அப்புறம் ஏன் நாங்க அவங்க சப்போர்ட் பண்ணலன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு பயம் தான், வேற என்ன. நாளைக்கு கிறுக்குத்தனமாக போயிட்டுருக்காங்க, ஆட்சி மாறிடுச்சுன்னா நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது ஒரு பயத்தில் உளர்றது தான், வேற பயம்தான் காரணம். ராகவா லாரன்ஸ் நல்ல மனுஷன் திடீர்னு கிளம்பி வராங்களே, என்ன நடக்குது? ராகவா லாரன்ஸுக்கு ஒரு ஆசை, மார்க்கெட் இல்லை, பேயெல்லாம் செத்து போச்சு. அந்த படத்தில் நடித்தவன் பூராம பேய் பிடிக்கிறவனு செத்துட்டான், பேயும் செத்துருச்சு. பாவம் அந்த இவரெல்லாம் இருந்தார், மனோபாலா இருந்தார். இவர் வந்து பேயாட்டம் ஆடுறதுக்கு அவரெல்லாம் ரொம்ப பெரிய உதவியாக இருந்தார். மயில்சாமியாக இருந்துட்டாரு. பல பேர் இறந்தவொடனே என்ன எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் இறங்கிட்டார். களத்தில் இறங்கி அமைச்சர் ஆயிடலாம் நம்ம. அது மீம்ஸ் கூட போட்டிருந்தாங்க. அமைச்சர் யாரு? துணை முதலமைச்சர். அதாம்மா இல்லை, அவருக்கு வந்து முதல்ல மீம்ஸ் போட்டாங்க. அமைச்சர் ராகவா பிசாசுகளின் அமைச்சர் துறை அப்படின்னு சொல்லி போடலான்னு தான் விஜய் ட்ரை பண்ணியிருக்காரு. புஷியானந்த் வேணான்ட்டாப்ல. நம்மகிட்ட இருக்கிற சாத்தான்களே ஏகப்பட்டது பேய் பிசாசுன்னு இருக்கு, இதில் இதே வேற போட்டோம்னா வேண்டாம் பாஸ், என்ன பண்ணலான்னு கேட்டுருக்கேன். அவன் கற்றுட்டு 4 நாளில் ஒழிஞ்சு போயிடுவாங்க. இல்லை இப்போ நேரடியாக நீங்கள் தாவேக்காவை ஆதரவிக்கிற மாதிரி இருந்தா, சிஎம் விஜய் அவர்கள் ஆதரிக்கிற மாதிரி இருந்தால் நேரடியாக போய் அவங்கள பார்த்துக்கலாம். அவர் தான் எல்லா சினிமா ஆர்டிஸ்டையும் பார்க்குறாங்க, டெய்லியும் ஃபோட்டோஸ் தான் வந்துகிட்டு இருக்கு, போய் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், முடிஞ்சிருக்கும். அது எதுக்கு சமூக வலைதளத்தில் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், திடீர்னு குதிக்கலான் இருக்கேன், எங்கள் அம்மா ஆசையோட வரேன், மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடியோ, அதில் நாய் இன்னும் சம்மந்தப்பட்டு பேசி அது ஒரு சர்ச்சையாச்சு. இப்படி எதுக்கு வீடியோக்கெல்லாம் எதுக்கு வெளியிடணும்? அது அதோட நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா விஜய் வந்து பார்த்து ஐயோ மாஸ்டர் ஆசைப்படுறாரா, நீங்கள் என்ன புரோட்டா மாஸ்டர் இல்லை, இந்த நம்ம ராகவா மாஸ்டர் ஆசைப்படுறாரா, அவருக்கு எம்எல்ஏ கொடுத்துடலான்னு சொல்லி கூப்பிடுவாருன்னு நினச்சாங்க. விஜய் பார்த்துட்டு ஓ இந்த ஆசை வேற உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியாக பக்கமே அந்த விடாதுன்றாங்க. நேற்று சந்திச்சு ஃபோட்டோ வேறு எடுத்திருந்தார் யார? விஜய் அவர்களை. அவன் பார்க்குறேன்னு போய் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு வணக்கம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, ரைட்டு ரைட் சாப்பிட்டீங்களா, ரைட் ஓகே, அவ்வளோதான் அனுப்பிவிட்டாரு. போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. துணை முதல்வர்னு போஸ்டர் அடிச்சுட்டு போய் பார்த்தாயா, என்ன நக்கலா அது? அவரோட ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க சார். துணை முதலமைச்சர் ராகவா லாரன்ஸ் வாழ்கன் ரசிகர்கள் தானே கத்துறாங்க, இவர் சொல்லல. ரசிகர்கள் கத்துறேன்னா யார் ரசிகர்கள்? அவர் ஆளை செட்டப் பண்ணி காசை கொடுத்து போட வச்சிருக்காரு. விஜய் ரசிகர்கள் சொல்ல மாட்டாங்களே. ராகவா லாரன்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய 50 பேர் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பான்.
இப்போ அவர் வந்து தீவிர ரஜினி பக்தர் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து நீங்க திடீர்னு ஏதாவது சேரலாமாம்மா? நீங்க ஆரம்பிக்கலையா கட்சியெல்லாம்? லதா யாருமே ரஜினி வேணாம் சார். ஏம்மா லதா ரஜினிகாந்த் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தான் அரசியல் தெரியுமாச்சேம்மா? நீங்கள் போய் டக்குன்னு போய் ஜாயின்ட் அடிச்சிட வேண்டியதானே. லதா ரஜினிகாந்த் போனீங்கன்னா இப்போ பொதுச் செயலாளர் போஸ்ட் காலியாக இருக்கா, பொருளாளர் துணை பொருளாளர் காலியாக இருக்கா? இல்லைம்மா காலியாக இருக்கு, நீங்கள் போய் பார்த்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த இந்தியாவுக்கு நிறைய இப்போ மக்கள் மீது பெரிய கனவே வச்சுருக்காங்க மாற்றணும்னு. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எப்படியாவது மாற்றி. இல்லை இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு எடுத்துக்கணுமா நம்ம? ஏன்னா அவர் ஸ்க்ரீன்லேயே காணோம். ரஜினிகாந்த் என்ன பார்ப்பாருன்னா, நம்ம பொண்டாட்டி புளிக்குழம்பு வைக்கிறது கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்றுன்னு தான் நினைப்பார். சோத்தை போட்டு மத்தியானம் வந்து உட்காடுறாங்க, சாப்பாடு குழம்பு ஊற்றுறாங்க, சாப்பிட்ருவார். இது எப்படி பண்ணுச்சு, இது எந்த கேப்பில் பண்ணுச்சு, கத்திரிக்காய் எங்கே போய் வாங்குச்சுன்னா அவர் பார்க்க மாட்டார். அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, ரைட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லா இருமா, அவ்வளோதான் சொல்லுவார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அரசியல் எனக்கு செட் ஆகாது, அதெல்லாம் நம்ம வேற யாருக்கு வேணாலும் சொல்லலாமா, பொண்டாட்டிக்கு சொல்ல முடியாது. ஆமா நிச்சயமா. அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மனைவி இல்ல அனுபவம் இல்லை, எல்லாரையும் கேட்டு பாருங்க. உங்க வீட்டுக்காரரை கேட்டு பாருங்களேன், கேட்கக்கூடாது. இது உங்க மனைவிக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னா வேணாம், நோ கமெண்ட்ஸ்னு போயிடுவாப்புல. அது எல்லா குடும்பத்திலும் உள்ள. இப்போ வரைக்கும் அவர் சொல்லிட்டு தான் சார் இருக்காரு. நான் கேட்கறேன்னா இல்லையா அது அடுத்த விஷயம். அதுதான் நீங்க கேட்க, ஒன்று அவர் சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க, இல்லை நீங்க கேட்க மாட்டேங்கிறதுனால அவர் சொல்லாமல் இருப்பார். இதுதான் எல்லா குடும்பத்திலையும் ஜென்ரலாக நடக்குது. ஓகே. அதாவது எல்லா மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேண்டியவங்க சொல்கிறது, புருஷன் சொல்கிறத சத்தியமாக கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அந்த குடும்பமும் நாசமாக போயிடும். கேட்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கு. வேற என்னதான் பண்றது சொல்லுங்க. அதான் அப்படி பேசாம அமைதியாக விட்டுறதான் நல்லது. ரஜினிகாந்த் மாதிரி, சார் என்ன சார் உங்கள் மனைவி ஒரு கட்சி, எஸ் அப்படின்ட்டு அதோட பேர். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இது எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே டெல்லி வந்து ஒரு அண்ணா ஹசாரே அப்படிங்கிற அவருடைய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பார்த்த ஒரு களம், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மிலாம் வந்து போன ஒரு களம். இன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த ப்ரொட்டஸ்ட்டு இந்த உருவாக்கத்தை எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஷார்ட்டாக? நீங்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்கிறவே வேணாம். ஆளுங்கட்சிக்கு எதாவது ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இது இயல்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமா? இயல்பாக நடக்குதோ இல்லை இயல்பு இல்லாமல் நடக்குதோ ஒரு போராட்டம் நடக்குது. அது ஒரு 7 நாள் அவங்க கெடு கொடுத்துருக்காங்க. இது கூட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பார்த்துருக்கேன், அவனுக்கு 4 சப்பு 4 அறை கொடுக்குறாங்க. ஆமா, கூட்டத்துக்குள்ள போய் அந்த அபிஜித் தீப்கே அவரை தூக்கிட்டு வராங்க, யாரோ பூந்து உள்ள பூந்து பலார் நல்லா அடி கொடுக்குறாங்க, அரை அரைஞ்சிட்டாங்க. ஆமா, இது நடக்கும்னு ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நல்ல வேலை பலார்னு அரைஞ்சதோட விட்டாங்க, ஆளை காலி பண்ணாமல் விட்டாங்கன்ற வரைக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சால் ஜிக்கு பிரச்சனை இல்லை, ஜி வந்து தீவிரமாக வந்து அடக்கிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை என்ன நடக்குது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ட்ரம்ப்புக்கு வந்து வாக்கியா தகராறு தீர்ந்துருக்கு. இந்த வாக்கியா தகராறு தீர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் நம்ம ஜியை எட்டி பார்ப்பார். அப்போ தான் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நன்றி சார், நன்றி.